உங்கள் அனைவருக்கும் மூஞ்சி முதல் வணக்கம்.
அதான் சொல்றேன். என்னைக்குமே ஒரே வயது இருக்குமா? அரசு வந்தபோது ஆராய்ச்சி எடுக்கப்பட்டவங்க கூட ஆமாங்க. பணக்காரமா போச்சு. எதுனா ஒரு காலையில சொல்லுங்க, அப்ப இஷ்டம் வர முடியாது. அதுக்காக தான் காப்பாற்றி வைக்கிறேன். சாந்தா இருப்பது எனக்கு தெரியுது. ஆனா உன்னுடைய வார்த்தையில ஏண்டா உனக்கு கூட அவ்வளவு பரிகாசமா போச்சு. என்ன என்ன சமாச்சாரம்? ஏங்க உங்க சாதத்தை சாப்பிட்டு இருக்கிற உங்க நபா பரிசாரம் நானா சொல்ல விரும்பல. உன் வாச்சாவிலே வந்து முக குறிப்பு வாச்சாவிலே வந்து தானா நான் அதெல்லாம் இதுல சாப்பிட்டு வீட்டுக்கு பழம் வெட்டாத போக மாட்டேன். அப்பால உண்டை வீட்டுக்கு ரெண்டு செஞ்சு தான் போதும். அப்படியேப்பட்ட ஆள் தான். ஆமா எல்லோரும் போய்விட்டு நான் தலையெடுத்தவனப்போ அது கொண்டு மொத்த பேரும் விட்டு போட்டாங்க. போன வருஷம் கூட வரலாம். வரும்போதே வந்துட்டியான வேற விட்டுட்டேன். இல்ல நான் இருக்கிறது இன்னும் உனக்கு ஒரு ஆளுக்கு பிடிக்கல. இல்ல போனவெல்லாம் வரலையே, நீங்க வந்துக்கிறீங்களேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லையா? அப்படியே போவாதே ஏன் போனேன்? அப்படிலாம் நினைக்காதீங்க. குருச்சேத்திரம் போய் போய் ஏன் வந்துங்க வந்துக்கிறீங்களே, போனவங்க ஒருத்தர் கூட வரலையே இந்த 18ஆவது. எல்லாம் அடித்தவர் 17ஆவது நாளில் என்னுடைய அண்ணா
ஜபமாராயன் இறந்தார் என்று ஆமா நான் கேட்டு வருகிறேன் பார்த்து அவரை பார்த்து அழகானவனு பார்த்தா முடியலையப்பா. போக முடியுமாயிட்டான் அடப்பாவிகளா, அந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு அண்ணன் அவன். பசங்களா யாரு இந்த பாண்டவருக்கு ஆ அவனு சொல்லு போனாங்க. ஓ 5 பேர் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க நான் தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அவன் சூழ்ந்து கொண்டான் அவன். ஒன்ற கூட பாக்கிறதுக்குள்ளையா நம்ம என்ன சொன்னா போடுவோம் காலமெல்லாம் என் அண்ணனாக நினைத்தேன். ஆமா அனைத்தும் கொடுத்தேன். அரசாட்சி அங்கே எடுத்து கொடுத்தீங்க வாரி உனக்கு வள்ளலாக பெயர் எடுத்தார் அவர். ஆமா கொடுக்கட்டும், நம்மோடு இருக்கட்டும் என்று நினைத்து ஆமா எல்லாம் கொடுத்தேன். கடைசியில நான் போய் ஒரு குடி மண்ணு போறதுக்கு அவங்க கர்மகாராய் அதனாலே அவருடைய பிரேதத்தை அவர்களே அடக்கம் செய்து விட்டார்கள். நான் ஒரு ஐவன் தான் பார்க்குறேன் இப்போ முடியாது எல்லாரும் மன்னாடி மன்னர்களும் வீழாத மன்னர்களும் உறவினர்களும் தமிழ்மார்களும் பிள்ளை அவரும் அடித்த பிறகு ஒரே ஒரு அதுவும் போய் அது போச்சு இந்த அம்மா சும்மா 32 வேலை பார்த்து அதை பண்ணாச்சு அவங்களுக்கு அப்போ இது போடணும் என்னடா கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்படி ராஜாஜி ராஜன் ஆமா மகாராஜா வருகிறாருன்னா ஆ 32 மேல வாத்தியங்களும் 32 வேலை பார்த்தியா ஒரு நாட்டியவாதன் ஆராய்ச்சி எடுக்க முடியவர்கள் ரோடாச்சாரி பீஷ்மாச்சாரி அவங்க இவங்க தச்சாச்சாரி கர்மராச்சாரி நானு எங்க அண்ணன் போய் 10 பேர் இருக்காங்க வருஷம் நாள் நான் ஒட்டி தான் பாடிக்கிறேன் நீ ஒண்ணு நான் இருக்கிறோம் இதுல யாரு டிக்கெட் வாங்கணுமோ டிக்கெட் யாரு பக்கம் போய் வாங்க போறோம்னு கேட்க பாண்டவரை வர்றதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் அவரை வெற்றியை பெற்றுக் கொண்டே வருவதனாலே ஆமா 17 நாளும் ஆகார
வேலை பண்ணீங்க இந்த அவதார மனிதனை அறிவதற்காக அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளெல்லாம் பார்த்தா வருகிறாளே போச்சுங்களா என்ன 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 சமாச்சாரம் ஏன் வேலை பண்ணீங்க வேலை பண்ணீங்க இது சேரா சேனையெல்லாம் மாண்டதினாலே இந்த அத்தனாபுரத்துல எங்க பார்த்தாலும் எந்த வீட்டு பார்த்தாலும் எந்த வீட்டுல பார்த்தாலும் எல்லாம் பெண்களெல்லாம் எப்படி இருக்காங்க அவங்க மொத்த பேர் அது கேட்கறாங்க மொத்த பேர் அது கேட்கறாங்க வீரசேரி மாட்டேரி ஒவ்வொரு ஆடவருக்கு ஒரு வெட்டியர் உண்டல்லவா ஆடவர் இறந்தால் அவளெல்லாம் என்ன பற்றி அதை காது விட்டு கேட்க முடியுமா என் கூட்டம் போன மாதிரி அவன் கூட்டம் போகுமான்னு சொல்றவங்க எத்தனை பேரு என்னதான் பண்றீங்க செய்யறது பூரா இந்த கதையா போகுது நான் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறேன் நல்லதான் பண்ணணும்னு பாக்குறேன் நான் எடுக்கிறது பூரா மண்ணா கொடுத்து இப்ப வேற இந்த நெருங்கியா என்ன சமாச்சாரம் என்ன ஆச்சு வந்து அந்த ஆட்டுக்குள்ளாக பார்த்தா அவன் வந்து கிட்ட உட்காந்து இந்த மாதிரி என்ன அடின்னு இப்படி கொடுத்தாதான் நீ அடிப்பேன் செய்ய மாட்டேங்குது மாதிரி செஞ்சா போட்டு ஒரு நாள் நல்ல போனதே செய்வாங்க அவங்க என்ன நாள் அடிச்சு என்ன எந்த பேர் அழகாதி நீங்க எப்படி எப்படிதான் அழகுறீங்க அது பாட்டு போக்குதான் இந்த கேடி என்ன சமாச்சாரம் ஏன் வந்து சாதாரணமா அஞ்சு பிறந்த குழந்தை அஞ்சு இறந்து விட்டா எவ்வளவு தேவைப்படுறோம் ஆமா அது சனிய மாதிரி பொறுத்து வயிறு எதுங்க அழுகிறேன் ஏன் அழுகிறீங்க துத்துன்னு வந்தாலும் கேட்கிறீங்க பால் சேர்த்தானா துத்துன்னு வருமா அது மட்டும் பொங்கல் ஆளுங்க நான் Viva
பார்த்தேன். அதிலே பிடித்தார். அதிலே பார்த்து மாடியை ஏற்படுத்தி கொளுத்து பார்த்தேன். அதிலே யோசிச்சுக்கிறாங்க. குடும்பன்ற வீட்டுல போட்டு வச்சுக்கிறீங்க. எது சிரிச்சா? இல்ல இந்த நல்ல வேலையை யார் செய்வான்னு யோசனை பண்றாரு. அதிலே பிடித்தார். சரி வாட்டும். அரங்கு வழியாக நிறுத்தி விட்டார்களே. எண்ணம் கொண்டு சகுனி எடுத்து சுதமான நாடுகள் அனைத்தும் அமைத்து அவர்கள் ஐவரையும் நிறுத்தி தம்பி விசாரணை நடந்து சேலை வந்து போடுறானே. ஓ அந்த அவமானத்தெல்லாம் பாண்டு விட்டு சூதாடும் போதே துள்ளி குதித்து வந்தாங்க. ஒன்னோட ஒன்னாட்சி மடிச்சு பார்த்தேன். ஓ அந்த நேரத்திலேயாவது அண்ணன் தம்பி அடிச்சுக்கலாம்னு பார்த்தேன். ஒண்ணுக்கு கூட சொரணியே கிடையாது. அப்படியே நிக்குது. அப்படியே கை கட்டி நிக்கிறாங்க. மாந்தவழி கல் மண்ணு. சரி அண்ணனும் தம்பி சண்டை போடுவான்னு பார்த்தா போடவே இல்லையே. சரி மனைவியை ரத்திரங்களினால் எப்படி வரும்? ரோஷம் வருதான்னு வரும். வெட்டி மடிக்கும். இப்படியெல்லாம் தஞ்சரை செய்து தம்பியை விட்டு கலைச்சு போடுற சரி என்ன அப்பவும் போய் அண்ணா அடிப்பாங்களான்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஒன்னாட ஒண்ணு பார்த்துக்கிட்டு என்ன பேசுறானுங்களே தெரியல. கண்ணாலேயே ஒண்ணுமே செய்யலடா. அந்த பசங்க ஒன்றாயே செய்யலடா. அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்துட்டாடா. சொன்னீங்களா கேட்டீங்களா நின்று போச்சுங்களாடா. அதான் போகட்டும். பரிகண்டான காட்டுல சாப்பாடு இல்லாம அப்படி சுத்தி நடப்பாங்க. இந்த பண்ணை கசிக்கி இந்த பசங்க சாப்பாடு. ஓ காட்சி வைக்கக்கூடிய துஷ்டம் பெரிய தாங்கி 5 பேர் 4 பேர் கொண்டு விட்டோம். அப்படி வேலை பண்ணீங்க. அங்கேயாவது செத்து போவாங்கன்னு பார்த்தேன். அதையும் எப்படியோ அதையும் தப்பிச்சு வந்துட்டாங்க. சரி அங்கேயாவது வந்தாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சு போயிட்டு ஒரு வருஷம் ஆள் நடமாடுறது அங்கேயும் அதையும் போச்சு. தாங்கி வந்துட்டாங்க. சரியான ஓட்டம் என்று சண்டை ஆரம்பித்தா. இந்த சண்டையில நானாவது சேர்த்துக்கலான்னு பார்த்தேன். கண்ணனை அழைச்சேன். அவன் பல வேலை செஞ்சு விட்டாங்க. என்ன பண்ணல அவனோட கை தட்டுறதுனால தானே வந்தது. பூமியை இது தருவதில்லை என்று சொல்லி ஒரு சரியெல்லாம் கொடுத்தேன். அவன்கிட்ட கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. கொடுக்காதுன்னு சொன்னாரு எங்க மாமா பேச்சு கேட்டு சட்டிகள் கை தட்டினாலே அபிமானம் சேனா சன்னியங்களும் எல்லாரும் போயிட்டாங்களா. இது 18ஆம் நாள் போரிலே நாங்க இருந்த கர்ணன் நேற்று 17 போயிட்டு 18ஆம் நாள்ல சல்லி நான் கட்டி தரணும். அவர் 10 மணிக்கு அவருக்கு சல்லியவார தர்மம் அவர் 12:45 நிமிஷத்துக்கு போனாரு. நேரம் வந்துருச்சு. நான் போயிருக்கேன். இன்னும் எத்தனை நாள் காத்திரி சகுனியானவர் நான் கற்று வெற்றி தர்றேன் அப்படின்னா நான் சொன்னேன். உன்னுடனே எந்த பேரும் ஒற்றுமை இல்லை. ஒருவர் இல்லை மாமா. அப்படி போய் வெற்றி வந்தா நாம 20 வருஷமா வாழலாமா? அப்படி இல்லைன்னா நீ பக்கத்திலே ஒரு இடம் தேடிவே மாமா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறீங்களா? அப்படின்னு போனா அவரும் அவருக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? மாமா எப்போ அனுப்பிடுறீங்க? சகாதேவன் எப்போ அப்படியா? நான் போய் பார்த்தது வேற. என்னது நடந்தது வேற. எதை பார்த்த? சகாதேவன் ஏத்துக்கார் பார்த்தா மாமா தான் போடுகிறேன். அந்த வேலை ஜெயிக்காரா? ஒன்றும் வேலைக்கு மாமா செத்து இந்த கால பட்டினு வாங்கிட்டு பாரு. எல்லோரும் போய்விட்டார்கள். இன்றைய தினத்திலே இருப்பது நீங்க ஒரே ஒரு நாள். உங்களுக்கு உறுதுணையே நான் ஒரு நாள் இருப்போம். என்னையும் இன்றி 18ஆம் நாள் போரில் பல்வேறு சுத்திக்குதடா. தட்டை சோறு ஒண்ணு. ஆமா விபத்தியான மகாராஜா இந்த தினத்திலே 18ஆம் நாள் உங்களை ஓய்ச்சு விடுறீங்க. வண்டி சோறு ஒண்ணாவது ஒண்ணு. இன்னைக்கு எங்க சுத்தி தெரியல. வருமா இது நல்ல
போதும். நாளை ஒன்று நீதான் அவனுடைய சகோதரி என்று ஒரு நாள் போயிட்ட 18ஆம் நாளோட கூட்டு பாரு. ஆமா நாளை வந்து எதிர்பார்த்தபடி 8 வருவீங்க. எல்லாம் வருவான். அதானே அவன் இல்லை வேற ஆளு. தாத்தா, இப்ப நீங்க இங்க உட்காந்து பேசினீங்கன்னா இன்னைக்கு அவர் தேடி வருவார் இல்லையா கூட இந்த சேவை எது போய் இப்படி இடம் போய் மறைச்சிக்கணும். இன்றைக்கு இரு மகாராஜா எங்க இருக்கார் தேடிட்டு வருவார் பீமா. உன் சொல்ல நான் கேட்கணும். கேட்டா எவ்வளோ நேரம் விட்டு நின்று வரக்கூடாது. அதினே தேயா சொந்த பதியான அரண்மனையை விட்டு நிதி என்று சொல்லக்கூடிய செல்வத்தை விட்டு இந்த குருட்சேத்திர கோயில படுகளத்திலே இறந்து கிடக்கும். பிரார்த்தனைக்கு எங்கேயாவது வளர்ந்து கொண்டு சொல்லுங்க. ஆனா அதை தான் சொல்றேன் நான். ஏங்க இப்போ இந்த படுகளத்தில் போயிருக்கீங்களே இன்னைக்கு உங்களை பத்தி தான் யோசனை பண்றேன். இவ்வளவு உயரமான ஆளு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அந்த குருட்சேத்திர பூமியில நடந்து எங்கேயாவது உழைக்கலான்னு போகிறேன். போயிட்டு இருக்கீங்க. உங்களை இன்னைக்கு 18ஆம் ஆண்டு வந்து தேடிட்டு வருவாரு பீமன். எல்லா இடமும் தேடி இருப்பான். தேடுவான். இந்த உயரத்தோடு சென்றால் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சா எட்டி வந்து குச்சிக்க மாட்டாரு. ஆள விடுற எங்கும் தேடியவன் படுகளத்தை விட்டு தேட மாட்டான். தேடி வருவான். தேடி வந்தா என்ன கண்டுபிடிக்க இந்த உயரமா போக கூடாதுங்க. நீங்க முட்டி போட்டு போங்க. நடந்தே போகாதுன்ற நடந்து போகாத முட்டி போட்டு போங்க. அப்ப தெரியாது. வாஸ்தவம் தான் நடந்து தொடங்கிட்டேன். வாஸ்தவம் அதிகாரம் அங்க போட்டாங்க. போங்க பதில் போறாங்க. மோட்டே What did I do?
நீ சொன்ன பிறகு முட்டி போட்டுக்கிட்டே இந்த படுகளத்துல ஆமா இருந்து பாரு பிரேதத்துக்குள்ள ஆமா 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 நானும் போயிட்டு இருக்கிறேன். எப்படிப்பா தெரியுது? ஏங்க நீங்க முட்டையிட்டு சென்றாலும் இன்னும் அந்த வயரம் அப்படியே தான் தெரியும். அப்படியா? ஆமா நம்ம கண்ணுக்கு பீமா கண்ணுக்கு தெரிஞ்சு அகப்பட்டுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் போனீங்கன்னா என் பேசிக்கணும். என்ன செய்யணும்? இந்த முட்டிட்டு போறத விட்டுட்டு மண்டிட்டு மாறுபாடு நகர்ந்து போங்க. அப்போ தெரியாத ஆளு. அப்படியா? அப்படியே செய்யுங்க. நான் பாத்துக்கிறேன். செய்யுங்க. மண்டிட்டு பிரபு ஆமாங்க என் மார்பால் இழுத்துக்கொண்டே மார்பால் இழுத்துட்டு சாலையில் நுழைந்து எப்படி போறேன்? எப்படி பாருங்க ஒரே ஒரு யோசனை சொல்றேன். இந்த கஷ்டமே பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க ஆமா பாவம் இந்த மாதிரி வர்றத பார்த்தா அந்த காய்கெல்லாம் ரத்தமா போகுது. ஏங்க மறுலாம் ரத்தமாகுது. உங்க கஷ்டத்தை பார்த்து என்னால சார முடியல. இப்ப நான் சொல்ற மாதிரி செய்தீங்கன்னா நீங்க போச்சுட்டீங்க. கொஞ்சம் தைரியமா இருக்கணும். கொஞ்சம் இந்த கஷ்டம் உங்களுக்கு என்ன சொல்ற? என்ன செய்யணும்? நான் இந்த கஷ்டமே நீங்க படக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும்னா பாண்டவங்க எத்தனை பேரு? 5 பேர். 5 பேருக்கு 5 ஊடு கொடுத்துறாங்க. என்னது?
வந்துட்டேன். பார்க்க வேண்டியது கவனிக்கல வாங்க. ராஜா என்ன பண்ணுவோம்? ஏது 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 டைம் கொடுக்காது ஏது. மார்பா நகர்ந்து இந்த படுகளத்தில் ஒடுங்கிட்டீங்க. நீங்க ஒளிஞ்சா விழுந்த காரணம் யாரு? என்னன்னு சொல்ல போகுது? துரியோதன மகாராஜா இந்த மாதிரி படுகள் திரும்பலாம் பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு போய் அது மட்டும் சொல்லிட்டுதோ நீ இருக்கிற தேடி வந்து குமிடி எடுத்துருவாங்க. யாரு பார்த்து? கத்தேரும்பு சித்தேரும்புலாம் போது பாருங்க. நான் சொல்லுப்பா. நான் சொன்னா கேட்குமா? போது தனி தூக்கி போது வாயில் இப்போ கட்சி. ஏன்னா அது கூட நான் அது பத்தியா அவன் சொல்ல நிக்கிறீங்க. நீங்க சொல்லலாம் கட்டு ரொம்ப எப்போ நீங்க பாண்டவர் யார பார்த்தாலும் 5 பேர்ல யார பார்த்தாலும் மகாராஜா கதை முடிச்சுங்கிறான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ நீங்க இப்பேற்பட்ட மகாராஜா காலில் வீழ்ந்தீங்களோ அது 8 மூணு சோத்து மூட்டிலாம் அப்படியே வச்சுட்டு திரும்பிச்சுங்க. ஐயோ சொல்றதுக்கு நேரமான பசி எடுத்தா சாப்பிடலான்னு ஏதாவது மாட்டில் சாப்பாடு கட்டி போச்சுங்க. மூட்டை கூட கட்டி போகுதா? போச்சுங்கள. ஐயோ நீங்க பயங்கர நீங்க வார ஒரு ரோடுக்குள்ள கட்டி போச்சு மொத்தம் விட்டுட்டு வந்துச்சு திரும்பிச்சுங்க. இனிமே போய் சொல்லலாம். அது தலை மேல தூக்கி போறது மூட்டைன்னு சொன்னீங்க. நின்று போச்சா? நின்று போச்சு. சரி நீயே என்ன இல்ல உங்களை அவளை கண்டா வரதுக்குள்ள பாதி இதை நீ சாப்பிட போலுங்க இல்லைங்க. உங்களை அவளை வேணாம கண்டாதீங்க. நானு வரக்கூடாது. இந்த கட்டாக்கு பற்றி திரும்பிச்சுங்களா? பெரிய ராஜாவே எங்க போய் உலகிறாரு அங்கெல்லாம் நின்று விட்டது. ஊர்வல திரும்பிச்சுங்க. காலை ஊரெல்லாம் மொத்தம் பேர் எங்க இருக்கிறாரு சொன்னதுக்கு தேடி போது நீங்க எங்க இருக்கிறீங்க பாருங்க. பரவாயில்ல போதும் என்ன அப்படியா? போதும் பாருங்க போதும் கேட்கலாம். அவங்க அவ்வளோ நீங்க என்ன உதவியா போகுது எனக்கு எப்படி என்ன தோட்டத்தை பண்ணி நான் என்ன கண்டேன். போதும் 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 சொல்லணும்னா போகுது சொல்லியா என்னன்னு சொல்லிதான் போது அங்கதான் போறேன்ட்டு போவாதுன்னு சொல்லுமா சொல்லு. நான் முதல்ல கடினா அது கண்ணீர் என் பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க.
பாத்தீங்களா அவளா அப்படியே திரும்பிச்சுக்கா பேரர்கள் பெரிய ஒரு ராஜாவே நம்ம வணங்குறோம். ஒரு மதிப்பா பறவை கூடதுக்கு தெரியுது. அது இசைவு தெரிந்திருக்கிறது. தெரிந்து நான் சொல்றது தெரியும் முடிச்சுக்க முடிச்சுக்கோ. இந்த ஒரு நாள் என்னுடைய உயிர்களை கிடைத்தா சொல்ல வேண்டும். ஒரு உபாயமா அது அங்கதான் போதா இங்கதான் வருது எனக்கு தெரியல. என்னது போட்டா உள்ளதான் போதா உங்களுக்கு இதுதான் இப்ப நேரம் சொல்ல போறேன். ஐயோ அது பிணத்தெல்லாம் பிடிங்கி சாப்பிட்டு இந்த நரி கூட்டம் போட்டா குழந்தை எல்லாம் எங்க சாப்பாடு இருக்குது. ஆமா என் சந்திரனை சாப்பிட்டு என்னை சாப்பிடணும்னு ஆசைப்படுறப்போ துரோகம் பண்ணிட்டு பீமனான சொல்றதுக்கு போய் என்னை சாப்பிட ஆசைப்பட்டு போய் எனக்கு சொல்ல போதும். பேசி சொல்ற மாதிரி நானே நீங்களே சொன்னாதான் உங்க உயிர் படையாது. சந்தேகமா இருக்கு உங்களுடைய வார்த்தைகள்லாம். நீ யாரு திடீர்னு வரியாரா? இவ்வளவு நாளா நம்ம மிரட்டிட்டு இருந்தாரு. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஐயோ உயிர் படைக்குதான் நான் யோசனை பண்ணிக்கிறோம். இல்லை நம்புங்க. இந்த ஒரு விஷயத்தை தடுத்துட்டாங்க நம்ம போய் சொல்லலாம். ஒரு பரிதாபத்துக்கு இது மொத்த திரும்பி வந்துச்சுங்க. இனிமேல் உங்களுக்கு என்ன உங்களுக்காக தான் நான் இப்போ கடை வாங்கி வேலை இருப்போம். தைரியத்தில் பண்ணுங்க. இந்த குருட்சேத்திரம் போய் மண்ணில புரட்டி எடுத்துட்டிய புரட்டியில கை காலம் ரத்தமும் அதனால இந்த மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு. நல்லா போய் சொல்றாரு. என்னத்துக்கு என்ன அடிக்கிறீங்க போ? இப்ப நீ கை காலம் ஒதுக்குறாங்க என்ன ஒதுக்கு மண்டிட்டு போகும்போது மண்ணெல்லாம் என் மேல இருக்கு. நானும் மண்ணும் ஒன்னாயிட்டு சொன்னீங்க. அதனால ஒன்று சொன்னா அதனால எனக்கு தட்டிக்கிறப்போ சேட்டம் அது நீ அடிச்சு இல்லை நீ ஒருத்தருக்கு அடிக்க மாட்டேன். என்ன செய்யணும்? இந்த காலம் வந்துருக்கா அந்த காலம் வந்துருக்கா. நீ செய்யலாம் செய்யணுமா?
முதல்லயே சொல்ல வேண்டியதான். முதல்ல சொல்லிட்டா நீ யோசனை கேட்டுதான் சொல்லணும். நான் பாவி என்ன வந்து ஆராய பூமியில ஓட்டிட்டு போவா, மண்டிட்டு போவா, இது போய் சொல்லுது அது போய் சொல்லுது, இதெல்லாம் சொல்லிட்டு கடையில் முடிச்சு தெரும்பு காலி கூலி போட்டான் உள்ள மொத்தம் சொல்லிட்டு இது கடைசியாக என்னுடைய ஞாபகத்தை தூண்டி விட்டாயடா. மேல கோபமும் வருது, ஆமா பரிதாபமும் வருது. சரி ஏன் இப்போது ஆண்டவன் சொல்லக்கூடிய ஆர்வரிக்கும் காரணம் அந்த தோண்டி சேர்ந்து மற்றவர்கள் இருப்பான். உங்களுக்கு அடிபடு பாஞ்சா பாசமா 300 பத்தியா என் தேர் பத்தி பத்தியா இந்த பூமியும் வர நடக்க ஓர்வருத்து கிளம்பி விட்டு எதனாலே ஞாபகம் வந்து விட்டதடா. வந்ததுங்க அந்த பண்டையில் எனக்கு கிடைத்த மந்திரம் சொல்லக்கூடிய ஆதி காலத்திலே நீங்கள் கற்ற மந்திரம் அது என்ன மந்திரம் எப்போ என்ன சமாச்சாரம் ஆதி காலத்திலே மிருதுவ சஞ்சய மந்திரம். மிருதவ சஞ்சீவ மந்திரம்னா அதனுடைய பொருள் அந்த மந்திரத்தை உற்ற காலத்திலே யார் உச்சரிக்கும் வேளையிலே வேலையில் உச்சரித்தால் என்ன ஆகும்? இறந்து போன பிரேதங்கள் எல்லாம் உயிர் பெற்று வரும். இறந்த பிணமெல்லாம் உயிரோடு எழுந்திருக்கும். ஆமா, முறிந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒற்றுமையை கூடி வரும். முறிந்த ஆயுதம் எல்லாம் ஒற்றுமையா நீட்டா வரும். அப்படி வந்த பிறகு இந்த சேனையோ இந்த சேனா சைன்யங்களும் என்னுடைய 11 கோடி சேனைகள் கொண்டு வருவது அபிமானம் உன்னுடைய சேனா சைன்யம் மொத்தம் வந்துட்டா அனைவரும் வந்த பிறகு இந்த பீமன் என்ன, இந்த அர்ஜுனன் என்ன, அவனை காப்பாற்ற அந்த கண்ணன் என்ன வந்தாரோ வந்தாலும் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட மந்திரம் இப்பதான் இப்போது வடபார்த்து உள்ள சமரபந்தி நதி கரையிலே இறங்கி தபத்தை செய்து நான் அந்த மிருது சஞ்சீவ மந்திரத்தை உச்சரித்து எல்லோரையும் உயிர் செய்ய போகிறேன். உயிர் பெற்று வந்தாரானால் என்னை ஒன்று செய்ய முடியாது. இப்போது வருகிறேன். ஐயோ இந்த என்ன இந்த அவசரமே தான் உள்ள இந்த கட்டி போனாங்க விட்டுக்குது. நல்லா தானே இருந்தேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போறேன். ஆமா ஏன் மறுபடியும் மகாராஜா மகாராஜா அடைச்சேன்? அதுதான் சரியா கூப்பிடுறேன். நான் சரியா அப்படிதான் இருக்கு. சரியா கூப்பிட்டு போகும்போதே அழைச்சா தவறு இல்லையா? ஏங்க உங்களுக்காக தான் அழைச்சிட்டு இருக்கேன். ஏறத்தால் இந்த இதுல எந்த நாள்? 18ஆம் நாள். 18ஆம் நாள் உங்கள் பீமனானவன் சபதத்தை முடிக்கக்கூடிய நாள். உங்களை எங்க இருக்காரு? 18ஆம் நாள் யுத்தத்திலே கடைசி நேரத்தில் நிற்கிறேன். ஆமா, உங்களை எங்க இருக்கிறான்னு தேடிட்டு இருப்பாரு பீமன். தேடி வரும் வேலை இப்ப நீங்க சமர்ப்பணம் பண்ணி நடுவி போறீங்களா? குருட்சேத்திரத்துல இருந்து சமர்ப்பண நதியில போய் இறங்க போறேன். இது போறது மணல் பூமி. ஆமா, போற வேலையிலே உங்கள் பாதம் போய் நீங்க தண்ணியில இறந்து நேரா உங்க பாதச்சு கூட அப்படியே தெரியும். ஆமா, தெரிஞ்ச உடனே ஆசாமி உள்ளதாங்கிறாரு போல இஷ்டு போட்டு கும்பிட மாட்டான் மேல வந்தாரு. பீமனும் ஏழுக்கு பலம் அடைத்தவன், நானும் ஏழுக்கு பலம் அடைத்தவன். இது ஒரு சமபலம் அடைத்தவன். இவருடைய பாத சுவடுகளும் வருவித்திருக்கும். அதனாலே அவன் தேடி வந்து பார்க்கும் போது பாதத்தை வைத்து பார்த்தா அப்படியே பார்த்து நீ உள்ள இருந்த குச்சி இஷ்டு கும்பிடு பாத சுவடுகள் நன்றாக காட்டி கொடுத்து விடும். ஆமா, துரியோதனன் இந்த வழியாகத்தான் போய் இறங்கி இருக்கிறான். எங்க போய் இருக்கிறனோ அந்த இடத்தை தேடி வந்து விடுவான் பாத சுவடுகளை பார்த்து. பாத சூடு தெரியலன்னா கூட காலடி தெரியும்.
நான் சொன்னது என்ன? நான் யோசனை பண்ணி எனக்கு காலடி தெரியும், கண்டிப்பா பார்த்து சொல்ல மாட்டேன் கூட. சரி, அதை பார்த்து நேரா வந்து மனு இறங்க உங்களை முடிச்சுடுவாருங்களா? முதல்ல தடைப்பட்டு போயிடும். எப்படி செய்யலாம்? ஒரு யோசனை நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. தண்ணியில இருந்து மேலே ஏறி வந்துட்டா மாதிரி பின்னோக்கியே போய் இறங்கிடுங்க. ஐயோ, உண்மைதாங்க சொல்றேன். ஏன்னா நீங்க உள்ள இருந்து மேலே ஏறி விட்டுட்டு இப்படி வெளியே தேடி கிடப்பாரு. உங்க வேலை அங்க முடிக்கணும். உண்மைதானே? பின்புறமாக சென்றார். பாத சுவடுகள் சென்ற மாதிரி தெரியும். வந்து தேடி பார்த்தால் வந்திருக்கிறான் துரியோதனன். இடத்தை விட்டு சென்றிருக்கிறான். அப்படி என்று எங்கே சென்றார் என்று தேடி கொண்டிருப்பான். அதற்குள்ளாக இன்னும் ஒரு நாள் முடிந்துவிடும். உங்க மந்திரமும் பலித்துவிடும். நீங்க ராஜாவாயிடுங்க. கூட்டமெல்லாம் எழுந்து வந்துவிடும். நானும் வந்துடுவேன். நான் ராஜா கேட்டா நானும் மந்திரி. காத்துண்டு காத்துக்கிட்டுமா? ஆமா. அப்படின்னா நான் இப்போதைய குலதேவி தேவியை சுதித்து அம்மனுடைய நாமதேயத்தினாலே மந்திரத்தை இந்த 18ஆம் போர் நாடகம் முடிவுற்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.